ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் மாத்திரம், கர்த்தர் மாத்திரம் நம்மை நடத்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்மை நடத்த ஒருவரும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி சபையாரை எப்பொழுதும் அவர் உற்சாகப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி வறட்சியான காலங்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை திருப்தியாக்குகிற என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்போம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நீரூற்றை போல இருப்போம் என்பதையும், வற்றாத நீரூற்றை போல இருப்போம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மை நடத்தி நம்மை உயர்த்துவார் என்பதிலே அச்சம் தேவையில்லை. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.